வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம வீடியோ கண்டிப்பாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்பவே மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நானும் உங்களில் ஒருத்தன் தான். அது ஆரம்பிக்கலாமா? சரி, கேஷுவலாக ஆரம்பிப்போம். வணக்கம் நண்பா, நான் அவங்க தானும். மைக் வேணும். இல்லை மைக் இனிமே தான் வரும். டெலிவரி பாய் வந்து நமக்கு இப்போ மைக் வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க. நான் பேசியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கேமராமேன் தான் பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம மைக்குக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மைக்கோட அன்பாக்சிங்கை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நாங்கள் டிஜிடெக் அப்படின்னு சொல்லி ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த மைக்கை பற்றி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செகண்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்குற 92% நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. இப்போ நான் மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ மைக் இல்லாமல் பேசுகிறதுக்கும் அப்புறமா மைக் இருக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டெலிவரி பாய் வந்து என்ன ராமலிங்கம் மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்கு? அதாவது நம்ம டெலிவரி பாய்ன்னு நினச்சோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஃபேன்ஸ் தான் 2 பேர் வந்து பேசிட்டு போனாங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அவங்க. ஸோ இப்போ தான் நம்மளோட டெலிவரி பாய் வருவார். அவர் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. பாய், இவர் தான் டெலிவரி பாய், வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் வந்து சின்னதாக ஒரு கேரக்டர் ரோல் பண்ணணுன்னா இதுதான் ஃபஸ்ட் இருந்தேன், அதுக்காக. சரி, ஓகே. இது இப்போ ஆக்சுவலி இப்போ அன்பாக்சிங் போயிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது அமேசானில். சரிங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இதை வச்சு ஒரு ரிவ்யூ வீடியோவும் போட்டிருப்பேன், மூவி ரிவ்யூ. இது மேலே கார்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி இருக்குது வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா க்ரௌடாக இருக்கும், நிறைய பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோம். மச்சி யார்? டிஜிடெக் நல்ல எல்லோ கலரில் பாக்ஸ் அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிரான்ஸ்மிட்டர், ரிசீவரு, பின்மஃப் 2, 1 with 2 கேபிள், அதாவது இது சார்ஜ் இருக்குது, டிஎஸ்எல்ஆர் கேபிள், சி டைப்பு, மானிட்டர் இயர்ஃபோன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவர் ஆகுது இல்லை, அதை வந்து நம்ம இயர்ஃபோன் இதில் கொடுத்துருக்காங்க 2. அதை நம்ம இயர்ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம் நம்ம பேசியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டைப் சி கேபிள் தான் இதுக்கு ஆக்சுவலி. வேறு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் என்னென்னு சொல்லிட்டு டைப் சி தான், 2த்துக்குமே டைப் சி தான். இதோட பேட்ரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேட்ரி ஒர்க்கிங் டைமு 10 to 12 hours கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலி செக் பண்ணி பார்த்தேன், 10 hours தான் வருது, 12 hours வரல. வேறு இதில் என்னென்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 to 30 meters கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 30 meters போய் பார்ப்போம். தென் ரன்னிங் போகும்போதோ இல்லை பைக் ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சின்ன பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறது டிஜிடெக். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டரும் ஒரு ரிசீவரும் இருக்கும். இந்த ரிசீவரும் சரி டிரான்ஸ்மிட்டரும் சரி ரொம்பவே போர்ட்டபுளாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப பார்க்கவே ரொம்ப நைஸாக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நெக்கில் மாட்டுறதுக்கு இவங்க கொடுத்துருக்க இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. நானும் மாற்றி பார்த்தேன், அது கீழே விழவே இல்லை. இவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு இதுவும் நம்ம தனியாக பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன், இந்த ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும். டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எக்கோ ஆன் பண்ணுறதை சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பேசுனதை கேட்டுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணுறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணுறது இருக்கும். இந்த கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 விண்டு மஃப் கொடுத்துருக்காங்க இவங்களே. இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிட்டருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நாட் ஓன்லி கேமரா, நமக்கு மொபைலு, ஐபேடு அது மாதிரி எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள்,
2 டிரான்ஸ்மிட்டரும் அட் டைம் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் சார்ஜ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி. இன்னும் ஒன்று கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு கேபிள் கொடுத்துருக்காங்க, அது கேமராவுக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிசீவரு, சைடில் 2 இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்ரு. அது எப்படி யூஸ் பண்ணலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர், இது பார்த்தீங்கன்னா ரிசீவரு. ஆக்சுவலி 2ம் ஆன் பண்ணுற பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே 1 டைம் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஒரு 2 செகண்ட்ஸுக்கு. இது வந்து பிளிங்க் ஆச்சுன்னா கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். 2த்துலேயும் பிளிங்க் ஆகாமல் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்கோன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து 1 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா நாய்ஸ் க்ளீனாக கிடைக்கும், நாய்ஸ் இல்லாமல் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். இதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எக்கோ ஆன் ஆகிடும். சரிங்களா? பாருங்கள், ரிசீவர்லேயும் அப்படி காட்டும். நம்மளோட ரிசீவர் எப்படி எங்கே பொருத்திக்கலாம், நம்மளோட டிரான்ஸ்மிட்டர் எங்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்மளோட கெனான் கேமராவில் பார்த்தீங்கன்னா ரிசீவரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சி டைப் வந்து ரிசீவர்லேயும், அந்த ஹெட்ஃபோன் கேபிள் மாதிரி இருக்கும், அது வந்து கேமராலையும் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ரிசீவரை வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்து இன்னும் டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனாக தெரியுதுங்களா, கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். நம்ம இதை மேலே பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ கிட்ட இருக்கிறது ஆக்சுவலி சொல்லியிருப்பாங்க கிட்ட. அதை வந்து மேலே 1 டைம் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளூ கலர் லைட் எரியும், நாய்ஸை கேன்சல் பண்ணி தரும். எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க டிரான்ஸ்மிட்டரில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ரிசீவர் வந்து கேமராவில் கனெக்ட் ஆகிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து 30 மீட்டர்ஸ் வரைக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 30 மீட்டர்ஸ் வரைக்கும் கேட்குதா, இல்லை அதையும் தாண்டி எவ்வளோ தூரம் அப்படி கேட்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சு பேசுகிறனோ வாய்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கும். இப்போ நான் பக்கம் வச்சு பேசுனா வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கேட்கும். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டர்வியூ எடுக்கிறதாவோ இல்லை ரிவ்யூக்கோ எப்படி வேணால் நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஆக்சுவலி இப்போ நான் உட்டி போட்டு வந்துருக்கனால ஆக்சுவலி அதில் அடிக்கடி பார்த்து வர மியூட் விழுந்துரும். போன டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட்டில் இருந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ ரெயின் வந்துருச்சு. அது இல்லாமல் நான் மியூட் போட்டுட்டேன், நிறைய நேரம் பேசி வேஸ்ட்டாக வச்சு. அதுக்குள்ளே மழை வந்துருச்சு, அதனால் நாங்கள் ட்ராப் அவுட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளியில், அதாவது ஒரு ரூம்குள்ளே, நம்ம ரூம் செட்டப்பு ஸ்டூடியோலாம் நமக்குன்னு எதுவும் இல்லை. ஸோ இனிமேல் தான் அதெல்லாம் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நமக்கு வெட்ட வெளி தான். நமக்கு எல்லாமே, அதாவது இருக்கிறவனுக்கு ஒரு ஆள், இல்லாதவனுக்கு பல ஆளுன்ற மாதிரி நமக்கு அப்படியே வெட்ட வெளி தான். பார்க்கலாம். சரி அனி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து 30 மீட்டர்ஸ் வரையும் கேட்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் வரையும் கேட்குது அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். இப்போ வந்து எனக்கும் கேமராமேனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். ஸோ 30 மீட்டர்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் போகிறேன், உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதான்னு மட்டும் பாருங்கள். நான் பேசிட்டு தான் போகிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது 360 ஆங்கிள், அதாவது எங்கே இருந்தாலையும் வாய்ஸ் கேட்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் பேசுகிறது உங்களுக்கு தான் கேட்கும். ஸோ இப்போ ஆக்சுவலி 30 மீட்டர்ஸ் மேலேயே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 30 மீட்டர்ஸ் மேலேயே தான். வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் பக்கம் வரேன், வாய்ஸ் டிஸ்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். இத்தனைக்கும் நான் இது வரைக்கும் நான் வின்மஃப் யூஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி இங்கே அந்தளவுக்கு பெருசாக எந்த நாய்ஸும் இல்லை. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணலை. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் அந்தளவுக்கு நாய்ஸ் இல்லை. நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் சைடில் ஒரு கார்டு கொடுக்குறேன் பாருங்கள். அதில் வின்மஃப் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருப்பேன், ரிவ்யூ எடுத்திருப்பேன், பப்ளிக் ரிவ்யூ. அதில் வாய்ஸ் எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் போகிறேன். ரன்னிங் போகும்போது அந்த காற்றுக்கு அந்த ஸ்பீடுக்கு எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு 100 மீட்டர்ஸ் மட்டும் ரன்னிங் போகிற மாதிரி பார்க்குறேன். வாய்ஸ் மட்டும்தான். அது பின்னாடி திரும்பிட்டா வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு தெரியல, நானே இன்னும் செக் பண்ணல ஆக்சுவலி. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரன்னிங் போய் பார்க்குறேன், எப்படி வருது சவுண்டுன்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் நாய்ஸ் கிளியர் ஆகுதான்னு தெரியல, எப்படி கேட்க போகுதுன்னு தெரியல. பண்ணலான்னு இருக்கோம்.
ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமில் உங்களுக்கே தெரியும் அந்த வாய்ஸ் எல்லாம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல் இண்டியா ட்ரிப் போக போகிறேன். ஸோ அந்த ஆல் இண்டியா ட்ரிப்பை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும். அது ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ் எல்லாம் நிறைய பார்க்கணும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கோம், பயங்கரமான டிராஃபிக் சவுண்டு, சரிங்களா? இப்போ நான் சும்மா ஒரு ஸ்பீடெல்லாம் போல் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் போனால் எவ்வளோ வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு யூட்டர்னை போட்டுருவோம், வண்டி வேறு வேகமாக வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம், ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். வாய்ஸ் எவ்வளோ கிளியராக கேட்குது இல்லை நாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. நான் அந்த மஃப் இன்னும் ஃபிட் பண்ணலை. ஸோ எப்படி கேட்குதுன்னு தெரியல. நல்லா கேட்டால் நல்லது, பார்ப்போம். இல்லை இன்னமும் இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம்தான். ஸோ நானே ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஆக்சுவலி அவங்க சொன்னதில் ஒரு 70% தான் ஒர்க் ஆகுது, 30% அவங்க சொன்ன மாதிரி இல்லை இந்த மைக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆனஸ்டாக சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே இந்த மைக் வந்து கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். ஸோ வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் 4500 ஒரு சின்ன அமௌண்ட் இல்லை, அதுவும் ஒரு பெரிய அமௌண்ட் தான். இன்னமும் எவ்வளோ பேர் 4500 5000 சேலரியில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்த்தபுளாக இருக்கணும். பார்ப்போம் எப்படி வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் பாருங்க, ஹார்னெல்லாம் அடிச்சுட்டு போகிறேன். ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இப்போ எப்படி சொல்லி கேட்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாய்ஸ் கிளியராக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிப்போம். மக்களே, இந்த மைக்கில் இருக்க நிறை குறைகளை மட்டும் இப்போ பார்ப்போம். நிறை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பப்ளிக் ரிவ்யூக்கும், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி மேலே பார்க்குறாங்க. அதாவது பப்ளிக் ரிவ்யூ, தென் வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ விளாக் பண்ணுறதுக்கோ, அதுக்கப்புறம் தனியாக வாய்ஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 360 ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 360 ஆங்கிள் இல்லை, நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதாவது என் வாய்ஸ் ரிசீவ் ஆகும் மைக்கில். இதே இப்படி திரும்பிட்டேன்னா, திரும்பி இப்படி பேசும்போது ஒரு டிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாய்ஸ் ரிசீவே ஆகலை. ஸோ நான் 2 டிரான்ஸ்மிட்டர்லையும் செக் பண்ணிவிட்டேன், இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நான் வாங்கியிருக்கிறதுல பிரச்சனையான்னு தெரியல. நான் ரீப்ளேஸ்மெண்ட்டு போட்டு திரும்ப பார்க்குறேன், அதுக்கப்புறம் போட்டுட்டு இதில் ஸோ நான் வாங்கினதில் பிரச்சனையா இல்லை மைக்கே இவ்வளோ தான், இதுதான் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு செக் பண்ணி. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைக் ஓட்டி போட்டிருப்பேன். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த பைக் ஓட்டும் போதும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு கிளியராக தான் கேட்குது, ரொம்பலாம் இல்லை, நாய்ஸ் அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஸோ 4500க்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அதாவது இந்த விளாக் பண்ணுறதுக்கு, இந்த சின்ன இந்த பப்ளிக் ரிவ்யூ இது மாதிரி சில விஷயத்துக்கு ஓகே ஃபைன். பட் ஆனால் ரொம்ப பெருசாக எதையும் மக்களே, இந்த மைக் வந்து 4500க்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 75% ஒர்த்து, 25% பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. அதாவது அந்த 25% எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அதாவது நான் இப்போ நேராக நின்று பேசும்போது தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ நின்று பேசினாலும் சரி, வேறு சைடில் எங்கேயும் போனாலும் அந்தளவுக்குலாம் ரிசீவ் ஆகலை. பட் 30 மீட்டர்ஸ்ன்னும் போது கேட்குது, மேக்ஸிமம் ஒரு 20 மீட்டர்ஸ் கேட்குது, ரிசீவ் பண்ணிக்குது. ஸோ கொஞ்சம் தான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டு திரும்பவும் எடுத்து பார்க்குறேன், இது நான் வாங்கினதில் ப்ராப்ளமா இல்லை இந்த மைக்லேயே ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். அது வரையும் நான் உங்கள் தானு. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம வீடியோவை கண்டிப்பாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்பவே மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நானும் உங்களில் ஒருத்தன் தான். அதாவது எப்படின்னா, நானும் ஒரு இடத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுற ஒரு பையன் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வேணும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.